ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம் இன்னும் இருக்க அதிகமாகிட்டு தான் இருக்குது. இது நின்ன பாடே காணும். அவங்களும் தாக்குதல், இவங்களும் தாக்குதல், மாறி மாறி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு அதிர்ச்சி தர விஷயம் என்னென்னா, நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நெதன்யாகு இஸ்ரேலோட தலைவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸாக இல்லாத உண்மையான நியூஸானு தெரியல, நிறையா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் வந்துச்சு, எது உண்மை எது பொய்ன்னு நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா நெதன்யாகு உயிரோடு தான் இருக்கிறாரு. அவர் ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அவருக்கு 6 விரல்கள் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்க ஃபேமிலி கூட ஏதோ ட்ரிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஐ வந்ததுலேருந்து உண்மையாலுமே எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நம்ப முடியல. உண்மையாலுமே அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் மார்ச் 8ஆம் தேதி ஈரான் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தலைவரை குறி வச்சு, அதான் நெதன்யாகு குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் தேதியில் இருந்து கரெக்டாக ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா நெதன்யாகு வெளியவே வரல. அவரோட உண்மையான புகைப்படம் ஒரு சோஷியல் மீடியா எதுலேயுமே ஒரு ட்வீட்டுங்கிறதும் நடக்கலை. இதை யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஈதன் லீவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஏன்னா ஏன் அப்படி அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, கரெக்டாக மார்ச் 8ஆம் தேதி அட்டாக் நடந்திருக்கு. அதுலேருந்து 7 நாள் பார்த்திங்கன்னா யாருமே நெதன்யாகு சம்மந்தப்பட்டவங்க யாருமே ஒரு ட்வீட்டோ எதுவுமோ போடலை. நெதன்யாகோட பையன் பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே ட்வீட் பண்ணுவாங்க. அங்கேருந்து வர ட்வீட்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க, அதாவது ரிப்ளை பண்ணுவாங்க. இப்படி இருந்த பட்சத்தில் ஒரு 7 நாள் நிறைய ட்வீட் எந்த ஒரு ஆன்சர் எந்த ஒரு ரிப்ளை பண்ணாமல் ஹிட்டாகவே ஹிட்டனில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கரெக்டாக அந்த மார்ச் 15ஆவது நாள், அதாவது 7ஆவது நாள் முடிஞ்சு 15ஆவது நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொல்லுவாங்க, ஒரு நாட்டுக்கும் ஒரு இன மக்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தவங்க இப்போ ஒரு சம்மந்தப்பட்ட ரிலீஜனில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாள் துக்கம் விசாரிக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி இஸ்ரேல்லையும் இருக்குதுங்க. சில மத மக்கள் இருக்கிறாங்க. இது ரிலீஜன் மாதிரி தான் தோணுது. நான் எதுவும் சொல்கிறது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் பிறப்பால் எல்லாமே ஒன்று தான். அதில் மதம் எல்லாம் வந்தது தான் இப்போ இருந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இது பார்த்திங்கன்னா ஜெர்விஷ் யூத மக்கள்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவா மௌர்னிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க இதில் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு 7 நாள் துக்கம் விசாரிக்கிற நாளாக கருதப்படுது. அந்த மாதிரி 7 நாளுக்கு அப்புறமா தான் அவரோட பையனே பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சந்தேகத்தின் பேரில் அப்போ கண்டிப்பாக நெதன்யாகு இறந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட ஈதன் லீவின்ஸ் இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. சப்போஸ் ஆனால் ஒன்று ஏதோ நடந்திருக்குது, மார்ச் 8ஆம் தேதி ஏதோ நடந்திருக்குது. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஃபேக்காக சொல்லலாம், ஒரு பக்கம் ஆனால் அட்டாக் நடந்தது என்னமோ உண்மை தான். ஆனால் அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தை அவர் இறந்துட்டாருன்னு நம்ம வெளியிட முடியாது இல்லைங்களா? அந்த நாடே இன்னும் எதுவுமே வெளியிடலை, அதுக்கு எப்படி நம்ம வெளியிட முடியும்? ஸோ அதனால் அவர் ஒருவேளை இறந்துட்டாரா, இல்லை மறைச்சி வச்சுருக்குறாங்களா, இல்லை எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஆயிருக்கு அவருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரமாக முடிஞ்சால் உண்மையாலுமே கோடி நன்றிகள் தான் அந்த இறைவனுக்கு. ஏன்னா எவ்வளோ மக்கள் பலியாகிறாங்க அதில் தேவையில்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும், அடுத்தது எங்கே அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.